வரும் சட்டசபை தேர்தலில் தாவேகா யாருடைய வாக்கு வங்கியை கை வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டசபை தேர்தல் மக்கள் வாக்களிக்கும் முறை ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் ஆதரவு ஓட்டு, திமுகவை எதிர்க்கும் மக்களின் ஓட்டு. இதுல 2 ஃபேக்ட் தான். திமுக ஆதரவாக ஒரு 100க்கு ஒரு 40 to 45% வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக எதிர்ப்பு மீது எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 55%. இந்த 55% திமுகவுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் வாக்களிப்பாங்க? அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 1, விஜய் தலைமையிலான தாவேகா அது ஒரு கூட்டணி, 3 சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி சார்பாக வாக்களிக்கக்கூடிய மக்கள். இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரே மாதிரி போயிடும். திமுகவுக்கு ஒரு 45% போகுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 55% எதிரா 3 விதமா பிரிய போகுது. இந்த 3 விதமா பிரிந்தால் யாருக்கு சாதகம் என்றால் திமுகவுக்கு தான் 100% சாதகமாக அமையும். சோ எதிர்ப்பு வாக்குகளை ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்றால் இதில் தாவேகா இந்த கூட்டணியில் சேர்ந்தால் மட்டும்தான் திமுகவை எளிதாக தோற்கடிக்க முடியும். இதுதான் ஃபேக்ட். இதுல செகண்ட் ஃபேக்ட் ஒன்று இருக்கு. புதிதா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எந்த தரப்பு வாக்கை பிரித்து எடுக்க போகிறார் என்பதுதான் அடுத்த ஃபேக்ட். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகளை பிரித்தெடுத்து விட்டால் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். முதலிடத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு தாவேகாவும், 3ஆம் இடத்திற்கு திமுகவும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது செகண்ட் ஃபேக்ட். இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் பேசிய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா தவறா என்று. நன்றி, வணக்கம்.